வணக்கம் மக்களே! வெல்கம் பேக் டூ அவர் சேனல் இன்ஃபோ 366. நம்ம நாட்ல இப்ப டாக்ஸ் அப்டின்ற ஒரு வார்த்தைய கேட்டாலே ஒரு மாரி பதட்டமாயி, ஒரு மாரி பயத்திலேயே இருக்கும் அப்டின்னு சொல்லலாம். ஏன்னா, எதுக்கெடுத்தாலும் டாக்ஸ், என்ன வாங்குனாலும் டாக்ஸ், இப்டி திரும்புனா கூட டாக்ஸ் போடுவாங்க போலயேடா அப்டின்னு, டாக்ஸுக்கே டாக்ஸ் வரும் போல அப்டின்னு பயங்கரமா ஒரு பயத்திலயும், பீதிலயுமே வச்சிருக்காங்க நம்ம நாட்ல அந்த டாக்ஸ் அப்டின்ற ஒரு வார்த்தைக்கு. ஆனா, ஒரு நாட்ல நீங்க பொறந்ததுலருந்து, நீங்க கொண்டு போய் உங்கள சுடுகாட்ல பொதைக்கிற வரைக்கும் எல்லாமே வந்து ஃப்ரீ. நோ டாக்ஸ் அப்டின்னு சொன்னா நம்ப முடியுமா? அப்படியும் ஒரு நாடு இருக்கு. அது அல்லவா நாடு அப்படின்றது தான் உங்க மைண்ட் வாய்ஸா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு அது என்ன நாடுன்னு சொல்றதுக்கு முன்னாடி, அங்க என்னலாம் நம்மளுக்கு ஃப்ரீயா கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் சொன்ன மாரி பொறக்கறதுல இருந்தே அங்க வந்து எல்லாமே ஃப்ரீ தான். நம்ப இப்பலாம் பிரெக்னன்சிக்கு எவ்ளோ எக்ஸ்பென்சஸ் ஆகுது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த நாட்ல ஒரு குழந்தை வந்து பொறந்து வெளிய வர வரைக்கும், அது எல்லா எக்ஸ்பென்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸுமே அந்த கண்ட்ரியே பார்த்துக்கும். அதே மாரி இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து அந்த கண்ட்ரில வந்து பண்ண பண்ண முடியல. ஹாஸ்பிட்டல்ல வந்து போய் பார்த்தீங்கன்னா, அவங்களால ஒரு இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் குடுக்க முடியல அப்டின்னா, அவங்களே வந்து எந்த கண்ட்ரில, எந்த நாட்ல வந்து அந்த ட்ரீட்மெண்ட் நடக்கும், எந்த நாட்ல அந்த ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அப்டின்னு ஃப்ளைட்ல கூட்டிட்டு போய் உங்கள ட்ரீட்மெண்ட் பார்த்து கொண்டு வந்து விடுவாங்க. இது எல்லாமே ஃப்ரீயா பண்ணுவாங்க. ஆமா. நான் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ல வந்து எல்லாமே ஃப்ரீ. எந்த இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்குமே காசு கேட்க மாட்டாங்க. இந்த ஸ்கேனுக்கு ஒரு காசு கட்டிடுங்க, அந்த ஸ்கேனுக்கு காசு கட்டிடுங்க, ஃப்ரீன்னு சொல்லி அந்த மாரிலாம் ஏமாத்த மாட்டாங்க. எல்லாமே வந்து ஃப்ரீயா குடுப்பாங்க. அடுத்து எஜுகேஷன். இப்பலாம் வந்து படிப்புக்கு நம்ம ஸ்கூல் ஃபீஸ கட்டுறத தவிர, அத தாண்டி எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கட்டுவோம்ல. லேப் ஃபீஸு, அதுக்கப்புறம் வந்து டியூஷன் ஃபீஸ்ன்னு தனியா வாங்குவாங்க. இந்த ஸ்டேஷனரி ஃபீஸ்ன்னு தனியா வாங்குவாங்க. எக்ஸாம் ஃபீஸ்ன்னு தனியா வாங்குவாங்க. இந்த மாரி நெறைய ஃபீஸ் வந்து கட்டிட்டே இருப்போம் இல்லையா? ஆனா, அந்த கண்ட்ரில ஸ்கூல்ல இருந்து கிராஜுவேஷன் நீங்க முடிக்கிற வரைக்கும் எல்லாமே ஃப்ரீ. எந்த நாடு அப்படின்னு ரொம்ப கியூரியஸா இருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, எந்த விஷயத்துக்கு அவங்க ஃப்ரீயா குடுக்குறாங்கன்னா, கல்யாணம். நம்ம இப்பலாம் 90ஸ் கிட்ஸ்க்கு கல்யாணம் ஆகாம இருக்கிறதுக்கு முக்கியமான ரீசனே பொண்ணு கிடைக்கல அப்படின்றத தாண்டி காசு இல்லப்பா அப்படின்றது தான் வந்து முக்கியமான ரீசனா இருக்கும். ஆனா இந்த கண்ட்ரில நீங்க கல்யாணம் பண்ண போறீங்க அப்படின்னா, ரூ. 17,00,000 உங்க கையில குடுத்து போய் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னா, உங்களுக்கு கல்யாணத்துக்கு கிஃப்ட் குடுப்பாங்க இல்லையா? அது வந்து ஒரு லேண்டே வந்து இந்த கண்ட்ரில நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா, உங்க கல்யாண கிஃப்ட்டா வந்து ஒரு நிலத்தையே கிஃப்ட்டா குடுப்பாங்க. இப்பலாம் இருந்தா உடனே அந்த நாட்டுக்கு போடணும். கல்யாணம்னா நான் யார வேணா தேடி புடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்றது தான் வந்து 90ஸ் கிட்ஸோட மைண்ட் வாய்ஸா இருக்கும்னு நம்புறேன். அடுத்து என்ன விஷயம் ஃப்ரீயா கிடைக்கும் அப்படின்னா, லோன். இந்த லோன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கண்ட்ரில நீங்க வாங்குறீங்க அப்படின்னா, எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே வந்து உங்ககிட்ட கேட்க மாட்டாங்க. நோ இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ வந்து பார்த்தீங்கன்னா, லோன்ஸ் குடுப்பாங்க. ஆனா, இப்ப நம்ம நாட்லலாம் இன்ட்ரெஸ்ட்டே இல்லாம தான் வந்து லோன் குடுக்குற அளவுக்கு பயங்கரமா ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. லோனுக்கே வந்து பல லோன் வாங்கி கட்ட வேண்டிய நெலைமைலாம் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டுருப்போம். ஆனா, அந்த கண்ட்ரில லோனுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே வந்து கிடையாது. அது மட்டும் இல்லாம ஹவுஸ் லோனுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு டாக்குமெண்டேஷன்லாம் ரொம்ப ஈஸியா வந்து அங்க பண்ண முடியும். இன்ஃபாக்ட் நோ இன்கம் டாக்ஸே இல்லன்னு சொல்லலாம் அந்த கண்ட்ரில. அப்படி ஒரு கண்ட்ரி தான் அது. சரி இப்ப இது எல்லாத்துக்குமே வந்து உங்க வாழ்க்கைய வந்து ரொம்ப மேம்படுத்தி எல்லாத்தையும் ஃப்ரீயா குடுத்தவங்க, நீங்க இறக்கும்போதும் வந்து எப்படி சும்மா விடுவாங்க? அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இப்ப ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா, அந்த ஃபியூனரல் இறுதி சடங்குக்கு தேவையான எல்லா செலவுமே அந்த கண்ட்ரியே எடுத்து பார்த்துப்பாங்க. இதுல அல்டிமேட் என்னன்னா, ஒருத்தவங்க இப்ப இறந்துட்டாங்கன்னா, அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஏசி டென்ட் போட்டு வந்து பார்ப்பாங்க இல்லையா? ஏசி டென்ட் போட்டு வந்து வச்சிருப்பாங்க. ஃபியூனரல் எல்லாமே, எல்லா செலவுமே அவங்களே பார்த்துப்பாங்க. அது மாரி பொறக்கறதுலருந்து உங்கள கொண்டு போய் சுடுகாட்ல புதைக்கிற வரைக்கும் எல்லாமே வந்து இந்த கண்ட்ரில ஃப்ரீ. அது என்ன கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனைட்டட் அரப்ஸ் ஆஃப் எமிரேட்ஸ். ஆமா. இந்த இந்த யுனைட்டட் அரப்ஸ் ஆஃப் எமிரேட்ல தான் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயா கிடைக்கும். ஆனா, அங்க சிட்டிசன்ஷிப் வாங்குறது அப்படின்றது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமே கிடையாது. ஸோ, இந்த கண்ட்ரில இருக்க மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப நிம்மதியான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த பக்கம் நம்ப வந்து டாக்ஸுக்கே டாக்ஸ் கட்டுற அளவுக்கு வந்து பயங்கரமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இந்த மாரி நெலமலாம் வந்து மாறணும். நம்ம கண்ட்ரிலயும் அட்லீஸ்ட் இது எல்லாமே ஃப்ரீயா குடுக்கலனாலும், சில விஷயங்களையாவது வந்து டாக்ஸ கம்மி பண்ணீங்கன்னா போதும் அப்படின்னு வந்து புலம்ப வைக்கிற அளவுக்கு தான் இப்ப இருக்க நெலம இருக்கு. நீங்க நம்ம நாட்ல இருக்கக்கூடிய டாக்ஸஸ் இது எதுக்கு இவ்ளோ டாக்ஸ் போட்டுருக்காங்களே! அப்படின்னு புலம்புற ஒரு விஷயமா என்ன இருக்கு? அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாரி ரெகுலரான இன்ட்ரஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காம Info 366 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல வந்து மீட் பண்றேன். அன்டில் தென் இஸ் பாய் ஃப்ரம் திவ்யா.